அதுக்கு காரணம் உன் புருஷன் தான். அவன் விருப்பத்தினது தான் சொல்ற. ஏய் வேணாம், அவளுக்கு தெரியாது. வேணாம் வேணாம் வேணாம். அண்ணன் பாவம், வேண்டாம் விட்டுருங்களேன். அது கேட்கல. பாவம். பக்கத்துல போலாமா? தலைவ கொஞ்சம் பண்ணிட்டு வருவோமா? கேன்சல். நான் சொல்லுவேன் ப்ளீஸ். நோ 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 நோ. ரவுடி. வேண்டாண்டா வேண்டாண்டா, என்னால முடியாது. நான் சொல்லி பார்த்துட்டேன். என்னாச்சு? நான் டாக்டர் சொல்லி வச்சிருந்தேன் அவன் பக்கத்துல அப்படியே என் பக்கத்துல வரணும்னு. ஆமா சொல்லி வச்சிருக்கே. ரூம்ல இருந்து கூப்பிட்டு வந்து எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டான். சரி நானும் விட்டேன். நான் ஒன்னு அவகிட்ட கேட்கணும்னு கூப்பிடுறேன். கேட்கணும்னு கூப்பிட்டேன். இல்ல அவன் ஒண்ணு பாத்துட்டு இருந்தாளா வீடியோல, அதனால அதை பத்தி கேட்கணும்னு போயிட்டேன். சரி. ரொம்பவே இல்ல, ரொம்ப நேரமா கேட்கறேன். நீ உங்க அண்ணன் கிட்டே எதுவும் வேற ஒன்னே ஒன்று கேட்கல, அதுக்கு பதில் சொல்லிட்டு திரும்பிக்கோன்றேன். திரும்பவே இல்ல. அவ திரும்பினா எவ்வளவு கான்டாக்ட் உனக்கே தெரியும். அதான் தெரியுமே. இப்போ வந்து பக்கத்துல உட்காருது. பக்கத்துல உட்காந்துட்டா. வருவாங்க பார்த்தா வரல. கூப்பிட்டும் பக்கம் வந்திருக்கா, வா அப்பயும் வரல. ஏன் அத்தோ எப்படி பண்ண? திமுருதான் உனக்கு. அப்ப நீதான் காரணம் இருக்கலாம். இது ஃபுல்லா முடிச்சிடுற. அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி தான் நான் வேலை வேலை பார்த்தேன். அப்புறம் திட்டம் போது அழுதுகிட்டே சொல்றாங்க மேடம், அண்ணா தான் என்ன போக கூட சொல்லிட்டாரு. கையில போய் பார்க்காதடி. நான் ஏதோ பாசத்துல பண்ணாது இப்படி மோசமா நினைக்கவே இல்லை. பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா அதுல விட்டுருக்கணும்ல நீ. பக்கத்துல வந்தோடனே கோவம் வந்துடுச்சா, அதான் விடவே கூடாது இவன் பேசினதுனால. பண்ணிட்டீங்க வீம்பு. அதுக்கு இங்க இருந்து வீம்புக்கு அவங்க வீட்டுக்கு நடந்து போகுது. எத்தனை வாட்டி விழுந்தா தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா, அவ என்ன சொல்றது, நான் பிடிச்சாலும் அவள் கால் டக்கு டக்குன்னு மடங்கிடுது. 2 செகண்ட்ல வர இடத்துக்கு நாங்க 1/2 ஹவருக்கு மேல நடந்திருக்கோம். தெரிஞ்சுக்கோ. இவ்வளோத்துக்கும் இது முட்டாள்தனம் தான். சாரி 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 சாரிடா. உனக்கு கஷ்டப்பட்டு எனக்கு தெரியாதுடா. சாரிடா. உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும். அவனை ஒரு என்ன வேணா கொடு. ஒரு வாரம் தங்கச்சி கூட பேச மாட்டான். ஏய் நீ உனக்கு கொடுக்க தேவையில்ல. விஷயத்துல என் பொருட்டு என் பேச்சுதான் கேட்கணும். அவன் இந்த விளையாண்டு வேலை பார்த்துட்டு போயிடாத. எல்லா குட்டியுமா ஏன் அத்தனை குருகுருன்னு பாக்குற? ஆனா எனக்கு அத்தா இல்ல. ஏய் நான் சுச்சுட்டே இருக்கேன்னு சும்மா விருப்பதாத என்ன? சம்பவம் செமையா இருக்கும் போல இருக்கு. இது கேட்போம். வேண்டாமா அப்படி பேசக்கூடாது ப்ளீஸ். அதே மாதிரி சும்மா கீ கொடுக்குற பொம்மை மாதிரி நீ பேசாதன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வை, என் லைஃப்ல எனக்கு முடிவு எடுத்துக்க தெரியும். அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அது நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்ல. அது அத்தையா தங்கச்சி? மாமா மாமா. உங்களுக்கு என்ன இல்ல, அது வந்து 2 பேருமே 1 மாசத்துக்கு பேசாதீங்க, ஓடிடுங்க. ஏய் அதெல்லாம் முடியாது. அதானே இதை நான் நோ 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 நோ. அவங்க கூட பேச முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ நேத்தனும் சமாதானம் இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு இப்படி பண்ற? ஏய் எல்லாம் வெளியே போங்க. நீங்க வந்து என் படத்துக்கு மாறலாம். ஒழுங்கா இருந்தா நான் மட்டும் ஜாலியா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஜாலியா பார்த்துட்டு இருந்தீங்க. போதும் அடங்கு. ஒரு ஏதோ ஜாலி நேரம் என்னன்னு கேட்போம். இருடி அவளை உன்னை மாட்டி விடுற. என்ன வில்லங்க அந்த வேலை இருக்கு, அதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பேன். எனக்கு ஒத்துடாத. அப்படிதான் பண்ணுவேன். அதான சமாதானம். இப்ப முடின்றுங்க. என்ன பண்ற? போதும் போதும் எப்படி ஒன்னும் வேண்டாம். சொன்னா முதுகு வலிக்கும். சொல்லி பேச்ச கேட்கணும். இங்க விடுங்க, நாங்க அமுத்தி விட்டுக்கிறோம். சொல்லி கொடுக்க டைம் ஆயிடுச்சு, நீங்க அங்க போங்க. எப்போதும் சும்மா இருக்காது, ஞாபகத்துக்கிட்டே இருக்காது. அவ்வளவுதான் பாத்துக்கோங்க எல்லாரையும். விடுங்கடி போதும் ஓட்டுனது. சரி பாய சொல்லிட்டதுனால விடுறேன். இந்த வீடியோ எடுக்கலன்னா இந்த வீடியோ எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாக்குறேன். ஆமால எப்படி இருந்திருக்கும்? இந்த ரூம்ல சிவா இருந்திருப்பா, நம்ம பாய் அடுத்த ரூம்ல அழுதுட்டு இருந்திருக்கோம், நம்மளாம் அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்திருப்போம். போதும் உண்மைய சொல்றாங்க. உண்மை அப்படிதான் வலிக்கும். மாட்டேன். ஒன்னும் மாட்ட வேண்டாம். சரி போலாம். இங்க அந்த ரூமுக்கு. உங்களுக்கு தான் இந்த ரூம் தானே பிடிக்கும். அதை இவ்வளவு பேர் இந்த ரூம்ல தான் பண்ணிட்டாங்களே, அதனால காலையில ஆரம்பிச்சது முடிச்சு வைக்கணும்ல. போலாம். அதான் எதுவும் கிடையாது சொல்லியாச்சு. அதெல்லாம் செல்லாது. அதெல்லாம் செல்லும். நோ. எஸ். ரெண்டு வேலை பார்த்துருவா. நானும் பார்ப்பேன். சொன்னா கேளு. என்ன விளையாடுறீங்களா? ஆசை காமிச்ச. இல்ல நிஜமா வேணும். என்ன சொல்ற? நீங்க ஏதோ கெஞ்சுறீங்களேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா அது தப்பு. இப்ப புரிஞ்சிடுச்சு. பண்ணாத. இதுக்கப்புறம் இந்த டாபிக் பேசவே கூடாது. உண்மை நீ எதனா ஒத்துக்கிட்ட. அதான் நானே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டல. என்னமோ தப்புன்னு கூப்பிட்டு மாதிரியே நடிப்பா. இது ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஓ சார், கோவலாம் வருது. நான் திரும்ப சாருன்றா. என்ன கோவப்பட வேண்டியது நானு. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. நாங்க வீடியோ எடுக்கலனா சார் உங்க நிலைமை என்ன? உங்களால என் நிலைமை என்ன? அது இதுல அப்ப அடக்கி வாசிங்க. சும்மா ஒரு கருன்னு வந்தீங்க.
மாட்டவே மாட்டேன் போதுமா எப்பனாதான் ஏதோ ஒன்று ஓகே கிடைக்குது அதுவும் போயிடுச்சு கிறகும் என் ராசி அப்படிதான் இருக்கும் போல உங்க மனசுக்குள்ளேயே பழமுங்க. சத்தமா பழம கூட உரிமை இல்லை கிடையாது. சரிங்க மனசுக்குள்ளேயே பழமிக்கிறேன் தட்ஸ் யுவர் விஷ். ரவுடி பொண்டாட்டி பரவாயில்ல, ரவுடியோட பொண்டாட்டியாவே இருந்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புரிஞ்சுதா? ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவிய பத்திரிக்கை வைக்க? மண்டேல இருந்து காலேஜ்க்கே வர போறேன். ஏன் இப்படி பண்ற? இவனுக்கு இந்த ஆசாரி நல்லா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. நல்லாதான் இருக்கேன் என்ன வேணும் பொண்டாட்டி இவர் இன்னைக்கு சரியில்லை, ஒரு புத்தி ஃபுல்லா இப்படிதான் இருக்கு. இப்படிதான் இருக்குன்ட்டு சும்மா கொஞ்ச நாளே சண்டையாவே போயிட்டு இருக்கு தெரியுமா இல்லையா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீங்க வீம்பா தெரியுறீங்க. இந்த தேவையெல்லாம் மீன் பிடிக்கல நீ குத்து விட்டுட்டீங்களா, அப்புறம் என்ன? தெரியல திருப்பி அவன் அடிச்சுட்டு வர போறீங்க. நம்ம பேச வந்தா இவன் பேசுறாங்களா பத்தியா அவன் அப்படித்தான் பேச விட மாட்டான், அதுக்குதான் இழுத்து பிடிச்சேன். இல்ல மாய்ச்சி போல ஏன்டா ஏன் என்ன சோதிக்கிறதுக்குனே வரீங்களாடா மாமா மச்சானா? இல்ல மாம்ஸ் சொல்டா, அண்ணன் தம்பி ஒரே கேட்டகரி அடங்குங்க. என்னம்மா இன்னும் பொண்டாட்டி வேணும் நாங்களா சும்மாவே வேணும் வேணும்ட்டு காலேஜ் போகணும், அதை பத்தி பேசலாம். காலேஜ் போன என்னத்த மறந்துருன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவருக்கு புரிய விட, நான் உட்காந்துட்டு அவுட் பேஷன் தான் பார்க்க போறேன்னு சொல்றேன், கேட்க மாட்டாங்கடா. உன்னால அப்படிலாம் உட்கார முடியுமா 4 hours தானே நான் மேனேஜ் பண்ணிப்பேன்டா, பெல்ட் போட்டுக்கலாம்டா. அது என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுடா. யாரோட ஸ்ட்ராங்கா வேலை செய்யாது சொல்லிட்டேன் காலேஜ் போகணும் அவ்வளவுதான். அவர் கூட்டு போறாரா, அது இல்லை நானே போகணும்னு அவரை முடிவு பண்ணிக்க சொல்லு. நீங்க பிடிக்காத உட்காடுறேன்ல, நானும் உட்காராமையா இருக்கேன், அதே மாதிரி உட்காந்துப்பேன். பிடிக்கல வீட்டில் இருக்க கிளாஸஸ் தான் நான் ஆன்லைன் ஒத்துக்கிட்டேன்ல, அதை நான் வீட்டில இருந்து பண்றேன்ல. ப்ராக்டிக்கலாவது என்ன 3 days தானே வீக்லி, இதையாவது விடுங்களேன். ஏய் அவளை பார்த்தாலும் பாவமா இருக்குடா, ஓடிட்டே இருந்தால 2 நாள் தானடா. உனக்கு புரியுதா இல்லையா நீ 3 நாள் விட வேணாம், 2 நாள் விடு. 2 நாள் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, அவள் சரி 3 நாள் லீவ் எடுத்துக்கிட்டோம். அப்படியே சாட்டர்டே சண்டே அவளுக்கு லீவு, எக்ஸ்ட்ரா 1 நாள் லீவ் எடுத்துக்கிட்டோம் நடுவில். தொடர்ந்து 3 நாள்ல அதுல ஒரு ஃபர்ஸ்ட் நாள் போட்டோம், 2ஆம் நாள் சொல்லிட்டு 3ஆம் நாள் போட்டோம். அந்த 1 நாள் விட்டு 1 நாள் போட்டுமே. அதுக்கு நான் ஒத்துக்கிறதாவே இல்லை தேரட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 கிளாஸ் தான் அட்டன் பண்ணட்டும் 2 ப்ராக்டிக்கல் 2 ஆன்லைன் அட்டன் பண்ணும்போது அவளுக்கும் பெருசா தெரியாதுல்ல சரி நீ யாரும் குழப்பாதீங்க நான் முடிய ஸ்ட்ராங்கா இருக்கேன் இதுக்கோ நீங்க மனுஷா பேசுறேன் பாரு, இதே வேலையா போச்சு. எனக்கு வீட்டுல அடைச்சிட்டு இருக்குது, பைத்தியம் பிடிக்குது. 4 செவரை பார்த்து நான் பைத்தியம் ஆயிடும் போல. அந்த கோவத்தை உங்ககிட்ட தான் காட்டுறேன், என்ன பண்ணட்டும்? நீங்க சின்னதா விருப்பத்தினா கூட எனக்கு அவ்வளவு பெருசா தெரியாது. உங்களுக்குள்ளே அடைஞ்சிட்டு இருக்குது. எல்லாரும் பரபரன்னு இருக்காங்க, நான் மட்டும் வெட்டியா இருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு நியூட்ரிஷன் வைக்க போறீங்க. இந்த சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் பைண்டா சிங்கிளா நோட்டீஸ் போர்டில் ஒன்று ஓவரால ஒட்டிடுவாங்களே, ஏன்னா ஒரு மேனேஜர்ல, ஸோ அது ஒட்டிடுவாங்க. அப்புறம் பர்சனலாக நமக்கு யாருக்காவது இன்வைட் பண்ணோம்னா அது இன்வைட் பண்றது. ஓகே, உங்கள் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மெயில் பண்ணணும். ஓ ஓகே மெயிலா? ஆமா நான் ஒர்க் பண்ணல, அவங்களாம் மெயில் பண்ண வேண்டியிருக்கு. ஆஃபீஸர் வேற இருக்கானுங்கள, அவங்களாம் வேற சொல்லணும்ல, அதை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் வெயிட் பண்றோம். மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் கொடுத்துடலாம்னா இல்லை வீட்டில் விட்டுட்டு நீ நாள் போகலாம். வேண்டாம் சாமி வேண்டாம், நானே போய்க்கிறேன். முடிஞ்சா சிலது கையில கூட்டு போற, சிலது தனியாவே போய்க்கிறேன். வேண்டாம் உங்க கல்யாணத்துக்கு அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா இல்லை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியா? என் கல்யாணத்துக்கு எந்த வேலை வேணா செய்யு, ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிக்கை கொடுக்குற வேலை மட்டும் நீ வர வேண்டாம். ஏன்டா ஏன் அப்படி சொல்ற? பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்தவங்க பேச்சையே தாய்க்காம அவளை விட்டுலன்னு பண்ணிட்டான். இதுல எல்லாருக்கும் எடுத்து போய் கொடுக்கும்போது அவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுற பேச்சை கேட்டுட்டு என் தங்கச்சி ஏதாவது பண்ணானா அதுக்குதான் உஷாராயிட்டேன். நோ சரி, ஆமாடா நீ தனியாக போய் கொடு, ஏன் நாத்துக்கு சேஃப். ஏய் இதெல்லாம் ரொம்ப ஒரு தவங்க எப்படி கலாய்க்கிறாங்கன்ட்டு. நீங்க டைம் ஆகல, உங்களுக்கு பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ரிசப்ஷன் பத்திரிக்கை ஒன்னாவே அடிச்சுக்கலாம், இரவீட்டார் அழைப்புன்னு கொடுத்துட்டோம். கஞ்சி பிடிச்சிருந்தாங்களா? அது கூட தனித்தனியா அடிக்கல, இரவீட்டார் அழைப்பா கொடுத்துட்டோம். சரி ஃபாரின் ட்ரிப் எப்போ? கல்யாணம் முடிஞ்சோடனே போறீங்களா? ஒரு 1 year கழிச்சு தான். ஓகே என்ன உன் புடவெல்லாம் வந்துடுச்சா? அம்மா சொன்னாங்க வந்துடுச்சு, அதுக்கப்புறம் தைக்கவும் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் அழைச்சிட்டு இருப்பியடி. பழைய பிளவுஸ் அதை கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி குட்டி பிளவுஸ். ஓ சரி ட்ரெஸ் முடிவு பண்ணீங்களா? தெரியல, அது இவங்க தானே சொன்னாங்க. அவங்க ஃப்ராக் போடுற அன்னைக்கு நம்மளாம் லெஹங்கா, அவங்க லெஹங்கா போடுற அன்னைக்கு நம்மளாம் ஃப்ராக், அது மட்டும் தான் தெரியும், மற்றபடி தெரியாது. என்னென்ன ட்ரெஸ்ஸு? ஃப்ராக்குக்கு கோட் ஷூட் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், லெஹங்காக்கு ஷர்வானி நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நாங்கள் பேசணும், இப்போ அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும். நீ பாதி தான் பார்த்தோம், மீதி பாதி கேரளா ட்ரெஸ் கேரளாவில் எடுக்கப்பட்டது. அங்கே எடுத்து அப்படியே வச்சிருவாங்க.
ஆமா, அது ஆன்லைன்ல பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது இங்க இருக்கு, அதே சொல்ல மாட்டேன். என்னமோ பண்ணுங்கப்பா. என்ன என்கிட்ட மட்டும் பேச மாட்டேற? சரி இப்போ என்ன காலேஜ் போகலான்னு கோவமா இருக்கியா? ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் தாம்மா. இப்போ 2 ஸ்டெப்பு நடக்கிறதுக்கே கீழே கால் மடக்கி விழற எனக்கு பயமா இருக்குல்ல. உன்னை ஹாஸ்பிட்டல் விட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணுமா? பதில் சொல்லு, பேசுறல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, ஹாஸ்பிட்டலே வந்து உட்காருங்க. இப்போ நான் கூட இருக்கலாம். தள்ளி இருக்கலாம். அது எப்படி? மடியில் உட்காந்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்கவா? உனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிச்சுடும் பிச்சு. சரி, அந்த ஹாலியே ஒரு வாரமாக உட்காரலாம்ல? அந்த ரூம்ல உட்காரலாம், தப்பு இல்லை. அப்போ ஓகே. அப்போ நான் மண்டேல வந்து இங்கே போகலாம். கொஞ்சம் நிமிஷம் தூக்கிட்டு வந்துடுவேன். சரி. அப்பனா ஓகே, எனக்கும் பிரச்சனை இல்லை. ரவுடி. பரவாயில்ல. என்ன உங்க அண்ணன் வரல? அது எப்படி வராம இருப்பாரு? நைட்டு இங்கதான். ஓ, நைட்டு இங்கதான். ஆமா ஆமா, இங்கதான். எப்படி கேர்ள்ஸ் vs பாய்ஸா? என்னது கேர்ள்ஸ் vs பாய்ஸா? தூங்குறது தான். இந்த பெட்ரூம்ல பத்தோம். அப்படிதான் படுக்கணும். என்ன விளையாடுறியா? சொல்ல மாட்டேன். மாட்டேன்னா நான் என்ன பண்றது? நான் விட மாட்டேன். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பத்தாது. சரி, வேற ஸ்லீப் தூங்கலாமா? மொட்டை மாடிலையா? அதுவும் சொல்லியே தானே இருக்கும். எனக்கு ஓகேப்பா, ரொம்ப நாளைச்சு குழந்தைய தூங்கினது. நீங்களே மொட்டை மாடியில தூங்குவீங்களா? நல்லா இருக்குமே. ஸ்பேஸ்லயா? அட ஆமா. அட இவங்க ஹைபிரிட் பேபில. ஆமா, ஹைபிரிட் பேபிலாம் எனக்கு தெரியாது. அது என்ன ஹைபிரிட் பேபி? ஃபாரின் கேர்ள். இப்பதாண்டி உங்களுக்குலாம். நான் மொட்டை மாடி ஓகேவா? சரி, மொட்டை மாடியிலே தூங்கலாம். கேட்டா சொல்லுவேன், ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். ஓகே பண்ணிட்டால. நீங்க கேட்கும்போது தானே பதில் சொன்னேன். இல்லை, அது வந்து இதுவும் வருத்தாவில்ல. அம்மா வீட்டுக்கு போகலாம். அங்க என்ன இருக்கு? ஜாலியாக இருந்துச்சு. அங்கே போகலாமா? கொஞ்சம் பிச்சு போடுவேன். இல்லை, ஒரு சின்ன ஒன்றும் தேவையில்ல. கல்நெச்சக்காரி. பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு போறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வர வரையும் பொண்ணாட்டி கல்நெச்சக்காரி நிரூபிக்கிறா. இருக்கட்டும். ஒரே ஒரு கடி கடிச்சுக்க ஒரு மாதிரியா இருக்கு. இது இல்லை, அவன் அடிச்சிட்டு வந்த சந்தோஷம். அழகா கொஞ்சலான்னு வந்த டிஸ்டர்பன்ஸ். அதுல இருந்து மண்டைக்குள்ள குறுகுறுன்னு இருக்கு. உங்களுக்கு சும்மாவே குறுக்குறுன்னு காலையில இருந்து தள்ளி வச்சுட்டா. தள்ளி வச்சேன். அப்ப நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்கல. கொடுத்ததான், அதுவும் நீயா கொடுத்ததான். அப்புறம் என்ன? இருந்தாலும் ஒன்றும் இருக்க தேவையில்ல. உனக்கு டியூஸ்டே அப்போ போட்டிருக்கேன்னா காலுக்கும் தொண்டைக்கும். சரிடா. கை ஓகேவா? கைக்கு அப்பாயின்மெண்ட் போடலையா? கால் எடுக்கும்போது கை எடுத்துருவாங்க, அப்படியே அட்டாச் தானே. அதை சேர்த்து சொல்ல உனக்கு எப்படி வலிக்குதுன்னு கேட்குறேன். பெட்டர். உன்கிட்ட பேசும்போது மாத்திரை போட முடியுதா? அந்த குட்டி மாத்திரைலாம் ஓகே. பெரிய மாத்திரை போடும்போது ஒரு பெயின், என்ன சொல்றது, தொண்டை அப்படி வலிக்குது. சரி, அந்த மாத்திரை அதில் இறங்கட்டும், அப்பதான் வரும். அதான் வேற ஒன்றும் இல்லை. அது முழுங்கின ஒரு 5 நிமிஷம் மண்டையில இருந்து கால் வரைக்கும் என்னவோ பண்ணுது. அந்த பெயின் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஓய், என்ன ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் விட்டு. இதுதான் உங்க முன்னாடி என் பெயின் எல்லாம் சொல்றதே இல்லை. ஒன்றும் இல்லை. திரும்ப சிரிச்சுட்டே தானே நீங்க அப்படியே இருங்க. மினிட்ஸ் அப்புறம் நார்மல் ஆயிடுவேன். என்னமோ பண்ணுங்க ரவுடி. எல்லாம் சரியாயிரும், கால் பண்ணு. ஏன்டா கவலைப்படுறேன், இவ்வளோ ஜாலியா பாத்துக்கிறாரு. ஜாலியாக பார்த்துக்கிறாரு. அதனால நான் ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை? தூக்கிட்டு போறாரு, தூக்கிட்டு வராரு, எல்லா வேலையும் அவர் தான் பாக்குறாரு. இருந்தாலும் நீ இந்த கைக்கு கட்டு கட்டாம இருக்க பத்தியா? ஆயில்மெண்ட் போடுறேன்ல, ஷோல்டர்ல கட்டிட்டு தாண்டா இருக்கேன். கட்டிட்டு தான் இருக்க சொல்றல. நீ ஷோல்டர்லயும் கட்டாம விட்டா எப்படி? அங்க கட்டிட்டு தான் இருக்கேன். அங்க கட்டாம அப்படியே கீழே வந்தா அவ்வளோ பெயின் கீழே இருக்க இறங்குமே. அங்க ஓரளவுக்கு ஸ்டிஃபா இருக்கிறதுனாலதான் கை கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இங்க கட்டுறது ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கா, அதான். சரி, உனக்கு அப்படிதான் இருக்கும் தெரியுமா எனக்கு தான். அதனால ஒன்றும் இல்லை, நீ நார்மலானா போதும். I'm perfectly all right. என்ன உங்ககிட்ட பேசணும். இதெல்லாம் பேச தயாரில்லை, வழிவிடும். வந்தன் போய் காலை உடச்சிருவேன். முந்தா நேரத்தை மட்டும் அப்படி சிரிச்சு பேசுனீங்க. டாடி எதுக்கு அப்படி பண்ணீங்க? ரொம்ப வாயாடினாரு, அதான் வாயிலே கொடுத்தாரு. நீயே பேசிப்பாரு, உனக்கும் ஒன்று கிடைக்கும். என்ன அவகிட்ட சொல்லட்டுமா? சொன்னா என்ன ஆவீங்கன்னு தெரியுமா? ஏதோ அவ ரெக்கார்ட் பண்ணதா தப்பிச்சிட்டீங்க, தெரிஞ்சுக்கோங்க. அவ ரெக்கார்ட் பண்ணலினாலுமே நான் தப்பிச்சிருப்பேன். எப்படி வெளியே வரணும்னு எனக்கும் தெரியும், புரியுதுல? அவ்வளவு வெறுப்பெத்த என்கிட்ட பேசிருக்க நீ. அவளை வெறுப்பேத்த நான் அவன்கிட்ட பேசணும். எனக்கு அவ வேணும்னு தோணுச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவ கிட்ட இருப்பா, புரியுதுல?
ஒரு பொண்ணுகிட்ட பேசி என் பொண்ணாட்டி வெறுப்பேத்தி தான் என் பொண்ணாட்டி என்கிட்ட வர வைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. ஸ்கெட்ச் போட்டதே உங்க அப்பா உங்க உடைக்க தான். என்ன சொல்ற என்ன சொல்றேன்னு கிட்ட பேசினாவே நீங்க மறுநாள் இதுதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இப்ப நம்ம நிக்கிற இடத்துல நின்று எங்க அம்மா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் பேசினேன். இப்ப என்னன்ற தெரிஞ்சுதான் என்கிட்ட பேசினேன். நீங்க உங்க ட்ராப்ல நான் விழுறதா நினைச்சீங்க. இல்ல, என் ட்ராப்ல தான் நீங்க விழுந்தீங்க. பிளாக்மெயில் பண்ணி இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாம். அதுக்கு தான் இது. நீங்க அவளை ரொம்ப திட்டிட்டீங்க. அதனால பதில் கொடுக்கணும்ல. அந்த லூசு அது பண்றதுனால தானே வாங்கிக்கிட்டே இருக்கு. என் பக்கம் திரும்பினீங்கன்னா தான் அவளுக்கு ஒரு வருஷம் வரும். அப்பதான் திருப்பி அவ கொடுப்பா. இல்லைன்னா கொடுக்கறதுக்கு அமைதியா இருப்பா. அதுக்கு தான் இந்த பிளானை போட்டேன். உங்களை வச்சே காய நகர்த்துறவா. உங்களை வச்சே காய நகர்த்தி அவளே உங்களை வீட்டை விட்டு தத்த வைக்கிறேன். அவளை நீங்க தண்டிக்கிற வரைக்கும் அவ உங்க பக்கம் வரவே மாட்டா. எல்லாத்தையும் ஃபேமிலி பல்லு கட்சி பொறுத்துக்கிட்டு தான் இருக்கும் அது லூசு. என்ன சொன்னீங்கன்னா அவ சும்மா இருப்பாளா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் பக்கம் வந்து நிப்பால. என் மரியாதையா இல்ல குடும்பமானா என் மரியாதையா தான் அவ பாப்பான்னு எனக்கு தெரியும். அப்ப உங்களை நான் என்ன பண்ணாலும் அவ கண்டுக்க மாட்டா. அவளே விட்டு விட்டு திருத்துவா. அதுதான் என் பிளான். என் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் தற்செயலா நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் உண்மையை சொல்லிப்பேன். பின்னாடி சொல்லிக்கிறேன். ஒன்றும் தப்பு இல்லை. அவகிட்ட நான் எதையும் மறைக்கல. உங்களை என்ன பண்றனோ அதை சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி பண்ற பிளானை மட்டும் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். அதை நான் பின்னாடி சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் ஒவ்வொரு மூலையும் நீங்களா வருவீங்க. வாலண்டியரா எல்லாரும் மூலையும் வாங்கி கட்டுவீங்க. வித்து எல்லாரும் மூலையும் மூத்தரை கிழிச்சால இது அவளுக்கு பண்ணியிருந்தா வாயை புத்திக்கிட்டு இருந்திருப்பா. அங்க ஏமானோன்றதுனால தானே ரெக்கார்ட் பண்ணது எல்லாம் சொன்னா நீங்க எவ்வளவு கேவலமானவங்க அவங்க தாத்தா அவங்க அப்பா அவங்க மாமா மூடி காமிச்சு கொடுத்தால. இனிமேல் அவளே அதை ஒன்றும் பண்ணுவா. அவளை வச்சுதான் பண்ண வைப்பேன். அவளை பண்ணதுக்கு அவ மூலமாவே உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். பாருங்க. என்ன 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 தெரிஞ்சுதான் பேசிருக்க அப்படிதானே? சொல்லு சொல்லு. ஆமா, தெரிஞ்சுதான் பேசினேன். இப்ப என்னன்ற மத்தவனுக்கு எப்படி தெரியுதுன்னு உன்னை பார்த்தவா வாழ்க்கையில் ஒரு கேள்வி போன இனிமேல் ஜென்மத்துக்கும் பாத்திரக்கூடாதுன்னு தோணுது. ஏன் இவ்வளவுதான் உன்னை என்ன அவகிட்ட போய் சொல்றேன். சொல்லுவேன்? உங்க அப்பா முக்க உடச்சல அதை சொல்லுவேன். நானே சொல்லிட்டேன். அப்புறம் நீ என்ன சொல்றது? என்ன சமாளிக்க போய் சொல்றேன். நீ அவகிட்ட தனியானா சொல்லு, இல்ல எல்லாரும் மூலியமா சொல்லு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. தனியா சொன்னா அவளே பதில் கொடுப்பா. எல்லாரும் மூலியம் சொன்னா காரணம் கேட்பாங்க. நான் விளக்கத்தை கொடுப்பேன். எல்லா அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த கதை. இப்ப எனக்கு டைம் இல்லை. என் பாட்டி நான் பார்க்கணும். நான் கிளம்புவா. ஏய் என்ன ஏன்னு சொன்னேன்னு வாயை உடச்சிருவேன். போ அப்படி. நான் போட்டு இந்த வீட்டுல இருக்க ஞாபகம் வச்சுக்கோ. இல்லைன்னு அவளை உன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. இரு உன்னை பாத்துக்கிறேன்டா. நீ என்ன பாத்துக்க போறீங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். இனிமேல் தனக்கும் உங்களுக்கு நோஸ் கட்டலாம். வாங்க வச்சு செய்யறவா. பழைய சீடு நீங்க 8 வருஷம் கொடுமையா படுத்துனீங்க. நீங்க ஜெயிலுக்கு போயிருந்தா கூட எனக்கு பெருசா இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா இப்போ நீங்க வாங்க போறீங்களா தினம் அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயிலுக்கு தானே 3 மாசம் கழிச்சு குடும்பத்தோட போய்க்கலாம். அது வரைக்கும் இங்க எங்ககிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு போங்க. 8 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 3 மாசத்துக்காவது வாங்குங்க. பொண்டாட்டிய விருப்பத்தின அவளைய இந்த வீட்டுல வச்சு போட்டுன இருக்கடி அவளை உனக்கு சித்திரவதை பாப்படி. இனிமேல் ஸ்மூத்தா பண்ணுவோம். எதுவா இருந்தாலும் என் பொண்டாட்டியே பண்ணிடுவா. கத்திலாம் பிரோஜனம் இல்லை. அவகிட்ட புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஏதாவது வந்தாதான் அவ ஆக்ஷன்ல இறங்குவான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவளை வச்சே மூளை உனக்கு இருக்கு. எப்படி நீங்க என்ன பண்ணதுக்கு அவங்கள ஏதாவது பண்ணுவா. அது என்னன்னு பாக்குறதுக்கு தான் வெயிட் பண்றேன். அவங்க அப்பாங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டேன்ல, அதுக்கு நீங்க வாங்குவீங்க. என்ன பண்ண போறேன்னு பக்கத்தான் நானும் காத்துட்டு இருக்கேன். பார்க்கலாம். சரி வழி விடு. டைம் ஆகுதா? என்ன இன்னும் ஆயிரத்தா வர காணும்? வருவாங்கம்மா. மதியம் தானம்மா சாமி கும்பிடணும். இப்ப குட்டமே அத்தை அது பிள்ளையாருக்கு கும்பிட்டதுடா. கொழுக்கட்டை சுண்டல் வச்சு மதியம் சாப்பாடு போட்டு புடவெல்லாம் வச்சு கும்பிடணும்னு சொன்னல. ஆமால அந்த பூஜை இருக்கோ? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. வாழையில போட்டு பூஜை பண்ணணும். ஆமா ஆமா. இவளுங்க எங்க? ரெடி ஆயிட்டு இருக்காங்கம்மா. வருவாங்க. கேள்விப்பட்டியாடா உங்க மாமாக்கு மூக்கு நேரம் முடஞ்சிச்சாமே? அப்படியா? என்ன யார்கிட்டயும் பேசாம போன்லயே பிஸியா இருக்கு. தள்ளி வச்சதா காண்டாவ தள்ளி வைக்கிற பாரு. நைட்டு டெரஸ்ல படுத்த ருசி போய் திருப்பி தாத்தா கூட படுத்தா அட்லீஸ்ட் என் கூட படுத்திருந்தா கூட மனசா இருக்கும். சொல்லாம கூட போய் தாத்தா கூட படுத்துட்டா என் கூட இல்லைல்ல நீ. ஓ பிச்சுக்கா. பயப்புல ரொம்ப காண்டா இருக்குமோ? ஏன்டி அந்த வங்கி போட்ட இதா? இல்லம்மா, கட்டு நடந்தாது. அதனால அது கரெக்டா தான் இருக்கு. அதை புடிச்சுக்கிற மாதிரி அதை போட்டு விட்டுட்டேன். இத்தனை நாள் எப்படி போட மாட்டியே? இதனால கட்டி விட்டாங்க. இன்னைக்கு நானே கட்டினேனா, ஸோ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல டைட் வரலம்மா. அப்போ நீங்க வேற பிஸியா பூஜை ரூம்ல இருந்தீங்க, உங்களையும் கூப்பிடாது வரல. அதான் நானே சுத்திட்டு நான் அந்த வங்கி வச்சு ஃபிட் பண்ணிட்டேம்மா. அடைச்ச கோவத்துல இது மறந்துட்டோமே. சரிவா நான் கட்டி விடுறேன். வேண்டாம்மா, அது வச்சுட்டால அது கரெக்டா தான் இருக்கு. இப்போ திருப்பி கைட்டி மாட்டணும். போமா, கடுப்பா இருக்கு. சரிதான் சொல்லுடா. இல்லம்மா, கரெக்டா தான் இருக்கு. நல்ல பட்டை இவ்வளவு பெருசா வச்சுட்டேன். ஒரே கையில வச்சதா எனக்கு இப்படிதாம்மா வந்தது. அதுதான் விழக்கூடாது சொல்லிட்டு அந்த ஒட்டியானத்தை எடுத்து போட்டுட்டேன்.
அடைச்ச கோவத்துலேயே வராமல் வச்சுட்டோமே. நம்மளை தவிர வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்னு வேறு சொல்லி வச்சுருந்தோம். ஒரு நாள் பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும். என்னை விட்டு போக மாட்டாங்க. என்னடா ஓரஞ்சு குறியா இருக்காளே. போடி, நீ படுத்தாலும் படுத்த எல்லா வேலையும் பெண்டு கையில் திடி.